ஹாய் நான் RJ Sha. ஷாவை சொல்ல குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நயன்தாரா போடுற மேக்கப்புக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்? நயன்தாரா மட்டும் இல்லைங்க, எல்லா நடிகைகளும் போடுற மேக்கப்புக்கும் இந்த குழந்தைக்கும் சம்மந்தம் இருக்குது. எல்லா நடிகைகளும் மட்டும் கிடையாது, நம்ம போடுற மேக்கப்புக்கும் இந்த குழந்தைக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த குழந்தை மட்டும் கிடையாதுங்க, நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைகளுக்கும் நம்ம வந்து மேக்கப் போடுவோம். ஸ்கூலுக்கு போவாங்க, இல்லை வந்து ஒரு டீனேஜ் பசங்க காலேஜ் போவாங்க. ஸோ மேக்கப் போடுறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த வீடியோக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ஏப்பா எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் மேக்கப் போட மாட்டோம்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து பவுடர் போடுவீங்கல்ல. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற பசங்க கூட நிறைய பேர் வந்து பவுடர் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லிப்ஸ்டிக் போடுவீங்க, இல்லை ஐலைனர் போடுவீங்க, இந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்களா. நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோவை ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மேக்கப் போடுறது அப்படின்ற கல்ச்சர் வந்து இன்றைக்கி நேற்று வந்து வளர்ந்தது கிடையாது. எப்பா இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக் காலமாயிருச்சு, இன்ஸ்டாகிராம் காலமாயிருச்சு, அதனால மேக்கப்லாம் அதிகமாக விற்கிதுப்பா, எங்கே பார்த்தாலும் மேக்கப் விளம்பரம்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி நேற்று கிடையாதுங்க. 7000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து காலத்திலிருந்தே இந்த மேக்கப் போடுறது அப்படின்ற கல்ச்சர் நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யுது. ஏன்னா எகிப்து கல்ச்சர்லேருந்து வந்தது தான். ஏன்னா எகிப்தில் இருக்கிறவங்க தான் முதல்ல வந்து மேக்கப் போட்டிருக்காங்க. பெண் மட்டும் இல்லாமல் ஆணும் வந்து மேக்கப் போட்டிருக்காங்க. ஸோ அன்னையிலேருந்து இந்த மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்து இணை பிரியாமல் வண்டி வந்து ஓடிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ஸோ நம்ம மேக்கப் போடுறோம், நார்மலாக பவுட்ரு போடுறோம்னாலும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சில பக்கங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காஸ்மெட்டிக் வந்து நிறைய மூலப்பொருட்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அந்த மூலப்பொருளில் ஒரு முக்கியமான மூலப்பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா. இந்த மைக்கா வந்து யூஎஸ்க்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறதுல 60% வந்து இந்தியா ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்தியா இல்லை அப்படின்னா மடகாஸ்கரும் இந்த மைக்கா வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மைக்கா எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நார்த் இந்தியாவில் ஜார்க்கண்டாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இந்த மாதிரியான பகுதிகளில், ஆந்திராவில் ஒரு சில பகுதிகளில் இந்த மைக்கா அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குது. எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலப்பகுதிகளில் ஒரு சில துளைகளை உருவாக்கி, எப்படி வந்து தங்கச்சுரங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதுலேருந்து தங்கத்தை எடுப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த மைக்காக்காக சின்ன சின்ன துளைகளை வந்து உருவாக்கி அந்த துளைகளுக்குள்ளே போய் குழந்தைகளை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைகளை யூஸ் பண்ணாதான் அந்த துளைகளில் அவங்களால ஈஸியாக போயிட்டு வர முடியும் அப்படின்றதுனால குழந்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்காக குழந்தைகளை யூஸ் பண்ணுறது 5 வயதிலிருந்து குழந்தைகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. குழந்தை தொழிலாளர் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைகளை அப்படின்றது தெரியும், வேறு வழி இல்லை. அந்த குழந்தைகளும் வறுமையின் காரணமாக இதில் ஈடுபடுறாங்க. இப்படி மைக்காவை வந்து எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த மைக்காவை அது எடுக்கும்போது அவங்க சுவாசிப்பாங்கல்ல, அப்படி சுவாசிக்கிறதுனாலையும் சுரங்கத்துக்குள்ளே போகும்போது ஒரு சில நேரங்களில் மூச்சு திணறலின் காரணமாகவும் நிறையா குழந்தைகள் வந்து தவறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. தவறியும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கை கால்களையும் வந்து இழந்திருக்காங்க. சரிங்களா? சரிப்பா, இதுதான் 1980 வந்து இந்தியாவில் வந்து மைக்கா எடுக்கிறது வந்து பேன் பண்ணிட்டாங்களே, இல்லீகல்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 1980 பேன் பண்ணாலும் 2021 இது எடுத்ததுக்கான ஒரு சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இல்லீகலாக இந்த மைக்காவை எடுத்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. வேறு வழியே இல்லாமல் அந்த குழந்தைகளும் வறுமையின் காரணமாக இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வறுமையின் காரணமாக இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா தான் வந்து அவங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். இதை வாங்கி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பல லட்சங்களை வந்து சம்பாதிக்கிறாங்க. அதனால இந்த விஷயம் தொடர்ந்து இல்லீகலாக நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து மைக்கா வந்து இனிமேல் யூஸே பண்ணாதீங்க, இதனால் வந்து நிலவளம் பாதிக்குது, குழந்தைகள் பாதிக்கிறாங்க, இதை வந்து ப்ராப்பராக நம்ம காஸ்மெட்டிக்கில் யூஸ் பண்ணலைன்னா அதை யூஸ் பண்ணுறவங்களும் பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்காவை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த கம்பெனிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த காஸ்மெட்டிக் கம்பெனிஸ்லாம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் மைக்காவை வந்து இனிமேல் லேப்லேயே ரெடி பண்ணிக்கிறோம், சிந்தட்டிக் மைக்காவை வந்து ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சிந்தட்டிக் மைக்காவாக ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னமும் இல்லீகலாக இந்த மைக்கா அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்றுமதி ஆகிட்டு தான் இருக்குது. இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லாமல் மடகாஸ்கர்லேருந்தும் இது ஏற்றுமதி ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய கம்பெனிகள் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் FDA அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு சில லிப்ஸ்டிக்கெல்லாம் வந்து போய் அது வந்து ஒழுங்காக இருக்கா, ப்ராப்பராக இருக்கா, எப்படி வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் வந்து ஒழுங்காக சமைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பியூட்டி ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு போய் பார்த்துருக்காங்க. அதில் ஒரு சில லிப்ஸ்டிக்ஸில் 100% லெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. லெட் அப்படின்றது வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஏற்றது கிடையாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க.
அப்போ ஒரு கெமிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது. அதற்கு வந்து நிறைய கட்டுப்பாட்டு துறைகள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ணுறது இருக்கட்டும், நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், முக்கியமாக என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். இதை பற்றி ஆர்டிகல்ஸ்லாம் வந்து படிக்கும்போது இந்த குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூல் போகும்போது வந்து பவுடர் அடிக்கும். பிறந்த குழந்தைக்கும் வந்து நம்ம பவுடர் அடிக்கிறோம். பவுடர் அடிக்கிறது அப்படின்றது தப்பு கிடையாது. இந்த பவுடர் அடிக்கும் போது இந்த பஃப் வச்சு அடிப்போம் பார்த்தீங்களா, இந்த பஃப் வச்சு அடிக்கும் போது காற்றின் மூலமாக கண்களில், காதுகளில், மூக்குகளில் போகாமல் பார்த்துக்கணும். நான்லாம் பஃப் யூஸ் பண்ண மாட்டேன், கர்ச்சீஃப் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கர்ச்சீஃப் யூஸ் பண்ணும் போதும் உங்களுடைய மூக்குலையோ, கண்ணுலையோ, காதுலையோ இந்த பவுடர்ஸ் வந்து போகாமல் பார்த்துக்கணும். அது போகிறதுனால உங்களுக்கு சைனஸ், தலைவலி இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள், உள்ளுறுப்புகளையும் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால குழந்தைகளுக்கு நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த மீடியாலையும், எந்த நியூஸ் பேப்பர்லையும், எந்த மேகசின்லையும் சொல்லாத ஒரு விஷயம், ஆனால் நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள், அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, டீனேஜ் பெண்களாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் பவுடர் யூஸ் பண்ணுறதை அறவே தவிருங்கன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தொடைப்பகுதியிலையாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் பார்ட்ஸ்லையாக இருக்கட்டும், இந்த பவுடர் யூஸ் பண்ணுறதுன்றது குழந்தைகள் அப்படின்றவங்க வந்து யூரின் போனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய தவறுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு லீட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூட்ரஸ் பாதிப்புக்கு லீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து ஓவரிஸ் கேன்சரும் இதன் மூலியமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த மாதிரி பவுடர் யூசேஜஸை கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸோட பார்த்து பத்திரமா வந்து பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேக்கப் போடுறது அப்படின்றது எவ்வளோ முக்கியமானதோ, மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நயன்தாராலேருந்து நிறைய நடிகைகள்லாம் வந்து மேக்கப் போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு 1/2 hour 1 hour எடுத்துக்கிறாங்கன்னா அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் வந்து எடுத்துப்பாங்க. அது கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணுறதுலேருந்து, ஆயில் யூஸ் பண்ணுறதுலேருந்து, மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணுறதுலேருந்து, மேக்கப் மேன் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணி விடுவாங்க. ஆனால் வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கோ இல்லை நம்ம ஏதாவது வந்து மேக்கப் போட்டுட்டு வெளியே போயிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அப்படின்றது மேக்கப் ரிமூவல் கிடையாது. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அந்த மேக்கப் இருக்கும், அந்த லிப்ஸ்டிக் வந்து ஒரு சில பகுதிகள் இருக்கும். அப்போ என்னென்னமோ கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது அதை நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறதும் அவசியம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் எப்படி வந்து கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் கிரிக்கெட் மூலியமாக பெப்சி வந்துச்சு, கோக் வந்துச்சு, அதே மாதிரி உலக அழகி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் நிறைய பேர் வந்தாங்க. ஐஸ்வர்யாலேருந்து, லாரா தத்தாலேருந்து, பிரியங்கா சோப்ராலேருந்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அவங்க நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பியூட்டி ப்ராடக்டை நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம், டிவியிலேருந்து எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது அதை நம்மளால் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படி யூஸ் பண்ணும்போது எல்லாரும் சொல்கிற இப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரிமூவ் பண்ணுறதை பற்றி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்கப்பை ரிமூவ் பண்ண வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நிச்சயமாக இது வந்து ஒரு டீனேஜ் பொண்ணுக்காக இருக்கட்டும், பையனுக்காக இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகளுக்காக இருக்கட்டும், லேடிஸ்க்காக இருக்கட்டும், நிச்சயமாக ஐ ஓப்பனிங் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து சொன்னேன். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐ ஓப்பனிங்காவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஆஃப் வீடியோ பண்ணலாமா அப்படின்றத லைக் மூலியமாகவும் தெரியப்படுத்துங்க. Thank you so much. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் போக்கில் தேகம் உன் துணையே. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம்